بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து அவர்களை களைந்தெடுப்பதற்காக இவ்வுலகில் ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்திருக்கிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் இவ்வுலகத்திற்கு வருகை தந்திருந்த ஏராளமான இறை தூதர்கள் இறைவனுக்கு விருப்பமான, இறைவன் நேசிக்கக்கூடிய, அவன் விரும்பக்கூடிய அழகிய வாழ்க்கையை இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைந்திருக்கிறார்கள். பாவமான காரியங்களை செய்யக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள். திருந்தாதவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான நோக்கம், அவர்களுடைய பிரதானமான நோக்கம் மறுமையில் மாபெரும் வெற்றியை அவர்களும் இந்த மக்களும் பெற வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாகவே இருந்திருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் லாபத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே செல்வங்களை கொளிக்க வேண்டும், ஆடம்பரமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், நிறைய சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு சிறிதளவும் கூட இருந்ததில்லை. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்கள் மிகவும், இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விடவும் இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு அவர்களுடைய பணிகளை இந்த உலகத்திற்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு மன தூய்மையோடு அல்லாவிற்காக வேண்டி செய்த அந்த இறை தூதர்களை அன்று இருந்த மக்கள் மிக கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் நோகும் அளவிற்கு, அவருடைய மனம் கடுமையாக வேதனை அடையும் அளவிற்கு சொல்லாலும் செயலாலும் துன்பங்களை கடுமையாக கொடுத்து வந்ததை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதையே நாம் இங்கே சொல்கிறோம் என்று சொன்னால், நல்ல பணிகளை எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தாலும் அந்த பணிகளை குறை சொல்லக்கூடிய ஒரு சிலர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நல்ல பணிகளை செய்பவர்களை கெடுப்பவர்களாக, நல்ல பணிகளை செய்யக்கூடியவர்களை செய்ய விடாமல் தடுப்பவர்களாக ஆங்காங்கே ஒரு சில கூட்டத்தினர்கள் இருந்து கொண்டு இந்த மாதிரி சைத்தானுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த மாதிரி செயல்களிலே பார்க்கும்போது நல்ல பணிகளில் ஈடுபடக்கூடிய, மன தூய்மையோடு செய்யக்கூடிய தொண்டர்கள், மன தூய்மையோடு செய்யக்கூடிய இறைவனுடைய அடியார்கள், இவர்களுடைய இந்த சொல்லாலோ இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கடுமையான துன்பத்தினாலோ சடைவடைந்து தன்னுடைய பணியில் இருந்து ஒதுங்கி போய்விடக்கூடாது. இதற்குத்தான் இந்த இறை தூதர்களுடைய வரலாறு நமக்கு மிக சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது. எப்படியெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிப்படையான மிக முக்கியமான பணியாக அவருடைய தாவா பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பகலிலும் செய்தார்கள், இரவிலும் செய்திருக்கிறார்கள், பகிரங்கமாக செய்திருக்கிறார்கள், ரகசியமாக செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நூஹினுடைய அத்தியாயத்தில் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். நான் பகலில் கூப்பிட்டேன், இரவில் கூப்பிட்டேன், பகிரங்கமாக கூப்பிட்டேன், ரகசியமாக கூப்பிட்டேன், ஒருத்தன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த அளவுக்கு ஓரிரை கொள்கையை தான் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
ஆனா அந்த மக்கள் அவர்களை பார்த்து சொன்ன பதில் என்ன? இன்னால நராக்க ஃபீ லலாலின் முபீன், உம்மை தெளிவான வழிகேட்டில் தான் நாங்கள் பார்க்கிறோம். நூஹ் நபியினுடைய ஓரிரை கொள்கையை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அந்த மக்களுடைய பதில் என்ன? தெளிவான வழிகேட்டில் இருக்கிறப்பா நீ. நூஹ் நபியை பார்த்து இணை வைப்பு சிறுக்கிலே மூழ்கி போயிருந்த அந்த கூட்டத்தினர்கள் யாரை பார்த்து சொல்கிறார்கள்? ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்த உண்மையான கொள்கையை சொன்னவர்களை பார்த்து நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிற, இதுல சந்தேகமே கிடையாது, ஐயமே கிடையாது என்ற அளவிற்கு நூஹ் நபியை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், சல்லடை ஊசியை பார்த்து. ஊசி இருக்கிறதே, இந்த சல்லடைக்கு நிறைய ஓட்டைகள் இருக்கும். இது என்ன செய்கிறது? ஊசியை பார்த்து என்ன உனக்கு ஓட்டை இருக்கிறது என்று கேட்டுதான். சல்லடையில மொத்தத்திலேயே எல்லாமே ஓட்டை தான், ஊசிலையாவது ஒரு இடத்துல தான் ஓட்டை. இதை பார்த்து எப்படி விமர்சனம் செய்தால் எப்படி இருக்குமோ அதை போன்று நூஹ் நபி காலத்தில் இணை வைப்பிலே மூழ்கி போயிருந்தவர்கள் நபி நூஹினுடைய ஓரிரை கொள்கையை பார்த்து இது தெளிவான வழிகேடு என்று சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு சொல்லும் பொழுது என்ன கேட்டு சொல்கிறார்கள்? அஜஅலல்லாஹுல் ஆலிஹத இலாஹும் வாஹிதா இன்னஹாத லஷைஉன் உஜாப். எல்லா கடவுளையும் ஒரு கடவுள் என்று சொல்கிறாரா? பல கடவுள் இல்லையா? ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். ரொம்ப புதுமையான புதிய ஒரு கருத்தை இல்லை சொல்கிறார் என்று நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த மக்கள் பதில் அளித்திருக்கிறார்கள். ஆதம் நபியிலிருந்து அந்த ஓரிரை கொள்கை வந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதுவராக வந்து அந்த முந்தைய காலத்தில் இருந்த இறை தூதனுடைய கொள்கையை சொல்லும் போதே என்ன சொல்கிறார்கள்? இது என்ன புதுசா தெரிகிறது என்று சொன்னார்கள். அப்போ நல்ல கொள்கையை, ஒரு நேர்மையான ஒரு கொள்கையை, ஒரு நேர்மையான பணியை, மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பணியை நீங்கள் செய்கின்ற பொழுது இதெல்லாம் ஒரு உருப்படாதது, இதெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் அவசியம் இல்லாதது என்று உங்களுடைய உள்ளங்களை பலகீனம் அடைய செய்யும் அளவுக்கு அவருடைய வார்த்தைகளினால் உங்களுடைய பணியை தொய்வடைய செய்வார்கள். இவ்வளவு தெளிவான ஒரு நல்ல பணியை கூட இப்படி விமர்சனம் செய்கிறார்களே என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நூஹ் நபியை போய் பார்த்துக்கிற வேண்டியதுதான். நூஹ் நபியை பார்த்தோம்னா அவருடைய அந்த ஓரிரை கொள்கையை தெளிவான வழிகேடுன்னு சொன்னவர்கள் தான். அவருடைய வம்சாவளியில் வரக்கூடிய ஒரு சிலர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னான நராக்க ஃபீ சஃபாஹத்தின், மடத்தனத்தில் உம்மை நாம் பார்க்கிறோம். அவன் செஞ்சது பூரா அறிவில்லாதது. இவனாக ஒரு இறந்து போனவர்களை, நல்லடியார்களை சிலைகளாக வடித்து வைத்துக்கொண்டு இறந்து போனவர்கள்ட்ட கையேந்துகிறான். இதை விட பெரிய மடத்தனம் எதுவுமே கிடையாது. கண்ணால் கேட்க முடியாது, காதால கேட்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, எந்த உதவியும் அடுத்தவர்களுக்கு செய்ய முடியாது, தனக்கு கூட உதவி செய்ய முடியாது. அப்படி ஒரு சிலையை வச்சுக்கிட்டு வணங்குகிறான். இது போய் பார்த்து விட்டு இந்த வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் எல்லா வல்லமையும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனை மட்டும் கேளு, இதட்ட கேட்காதன்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும் கேளு என்று சொல்வது மடமைத்தனமா? இது அறிவில்லாதனமா? இது முட்டாள்தனமா? யார்? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஓரிரை கொள்கையை பார்த்து இப்படி அவனு விமர்சனம் செய்கிறார். அப்ப நல்ல பணிகளை செய்யாமல் என்ன மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்திற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத எத்தனையோ விஷயங்களில் போராடுவார்கள். மணிமண்டபம் கட்டித்தாங்கள் என்று சொல்வார்கள். மணிமண்டபம் கட்டித்தந்து விட்டால் சந்தோஷப்படுவார்கள். மார்க்கத்திற்கு முரணான மீலாது விழாக்கள் கொண்டாடினால் சந்தோஷப்படுவார்கள். அதில் கலந்து கொண்டால் சந்தோஷப்படுவார்கள். வந்து நோம்பு கஞ்சி கொடுக்கணும், போசு கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள். இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு எல்லளவும் எந்த நன்மையும் தரப்போவதில்லை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் உயர்த்த போவதும் இல்லை. இந்த மாதிரி கலந்து கொண்டவர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் என்ன செய்வோய் நின்று விடுவது, அவர்களிடத்தில் போஸ் கொடுப்பது, அவரோடு சேர்ந்து கை ஓட்டு இருந்து கொள்வது, அவர்களுக்காக வேண்டி ஓட்டு கேட்பது, இப்படி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு இதனால எந்த நன்மையும் இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் உண்மையிலேயே ஓரிரை கொள்கையை சொல்வதற்காக போராடினாலோ அல்லது முஸ்லிம்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பேரடியோ ஒரு மாநாட்டையோ நம்ம நடத்தினோம் என்று சொன்னால் அப்போ கூட என்ன சொல்வார்கள்? என்ன இதுக்கெல்லாம் இதெல்லாம் நடத்தி பெருசாக கழிச்சிட போகிறதா, இதெல்லாம் கிடைத்திட போகிறதா,
இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டால் உடனே தந்து விடுவானா என்று நம்முடைய பணிகளை கொச்சைப்படுத்துவதையும் இந்த மாதிரி நல்ல பணிகளை கேலி செய்வதையும் கிண்டல் செய்வதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஓரிரை கொள்கையில் அவன் மடத்தனத்தில் மூழ்கி போய் ஒரு கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருந்தவன் உண்மையான ஓரிரை கொள்கையை வணங்கக்கூடியவனை பார்த்து நீ முட்டாளு, நீ அறிவில்லாமல் நடக்குகிறாய், அறிவில்லாமல் நீ பேசுகிறாய் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் எதற்கு? இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேனா அவருடைய வாதங்கள்லாம் எடுத்து பார்த்தால் அறிவுபூர்வமான எந்த வாதமும் அவர்களுக்கு இல்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு உகந்தது இல்லை, இதெல்லாம் செய்வதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கும். பொதுவாக பதில் சொல்லக்கூடிய பணி எப்போ வரும்னு சொன்னோம்னா அவர்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லாத போது. நூஹ் நபி ஆதாரத்தோடு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வலிமையான சான்றுகளோடு அவர்கள் எடுத்துரைத்து இருக்கின்ற பொழுது அதற்கு அவனால் பதில் சொல்ல முடியல, கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. என்ன செய்வான்? இந்த மாதிரி உளருவான் அல்லது அடிக்க வருவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவனுடைய முட்டாள்தனத்தை உணர்த்துவதற்காக சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலையில் கோடாலியை எடுத்து போட்டு பசாலும் மின்கானும் எந்திக்கூன், இது பேசும் இருக்குமானால் பேசுகிற சக்தி இருக்குமானால் அதில் போய் கேளு, யார் உடைச்சான்னு சொல்லும் அப்படின்னு கேட்கும்போது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏண்டா நீ என்ன செய்கிற? தன்னாலும் பதில் சொல்ல முடியலை, அடுத்தவளுக்கும் சொல்ல முடியலை, அடுத்தவன் உடைச்சிடுறான், அந்த கடவுளையே உடைச்சி எரிஞ்சிடறான், அவன் உடைச்சவனை அவன் தடுக்க கூட முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிலையை நீ வணங்குறியே, உனக்கு அறிவு இருக்குதா, உனக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு இப்ராஹிம் நபி கேள்வி கேட்ட போது அதுக்கு பதில் சொன்னான் அவன், வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன்குந்தும் ஃபாயிலீன் ஃபஹர்ரிகூஹு, இவரை நெருப்பில் போட்டு பொசுக்குங்கள். உங்க கடவுளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இவனை நெருப்புல போட்டு பொசுக்குவது இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் என்று அந்த மக்கள் பதில் சொன்னான். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அவர் எடுத்து வைத்த சரியான வாதத்திற்கு பதில் இல்லை. என்ன சொல்லுகிறான்? ஏதாவது உன்னை சொல்லுவோமானால் அடிப்பேன், உதப்பேன், தூக்கி தெருவில் போடுவேன். இதுதான் இவர்களுடைய பதிலாக இருந்திருக்கிறது. இது இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்களுடைய ஓரிரை கொள்கை, அதை போன்று நேர்மையான முறையில் வியாபாரத்தை செய்யுங்கள், உங்களுடைய எடைகளிலே மோசடி செய்து விடாதீர்கள், மக்களுடைய பணத்தை தின்றாத அப்படின்னு பிரச்சாரம் செய்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? உன்னையும் உன்னோடு ஈமான் கொண்டவர்களையும் நாங்கள் ஊரை விட்டு நாங்கள் விரட்டி விடுவோம்ல, நுஹ்ரு ஜன்ன யா ஷுஐபு வல்லதீன ஆமனு மாக்க மின் கரியத்தினா அவள் தஊதுன்ன ஃபி மில்லத்தினா, ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், இல்லை என்றால் எங்கள் மார்க்கத்தில் மரியாதையாக நீ வந்துரு. அவர் அழகான பதிலை சொல்கிறார். இப்படி ஏமாத்துவது மோசடி என்று சொல்கிறார், இது இறைவனுக்கு பிடிக்காது என்று சொல்கிறார், சான்றுகளை எடுத்து வைக்கிறார். பதில் இல்லை என்ற உடனே என்ன செய்யறான்? அடிப்பேன், ஊரில் இருக்க முடியாது, நீ ஊரை விட்டு வெளியாக்கிடுவேன், ஊர் நீக்கம் நான் செஞ்சிருவேன், ஒழுங்கா நீ இருக்கணும்டா பழைய அந்த இணை வைப்பு கொள்கைக்கு உள்ளவா அப்படின்னு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிரட்டியதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எங்கே ஆதாரங்களோடு பேசுகின்ற நேரத்தில் அவர்களால் பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்ல, யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவன் சான்றுகளை வச்சு நிரூபிக்கவே முடியாது. இருந்திருக்குமானால் நீ உண்மையாளனாக இருப்பாய் என்று சொன்னால் இதற்குரிய சான்றுகளை எடுத்துச் சொல் என்று குர்ஆன் பல இடங்களில் நமக்கு கேட்கிறது. அப்போ சரியான சான்றுகளோடு நியாயத்தோடு ஆதாரங்களோடு நம்ம எடுத்து வைப்பதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் இதற்கு தொடர்பே சம்பந்தமே இல்லாத எதையாவது சொல்லி இந்த பணியை முடக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? மக்கரு மக்கரல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவனும் என்ன செய்கிறான்? சூழ்ச்சிகளை செய்கிறான், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரியவன். இதில் எதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்னா, நல்ல பணிகள் செய்யக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் இது ஒரு தொய்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். இந்த பணி என்றல்ல, ஏகத்துவ கொள்கையை எங்கு சொன்னாலும் எங்கு எடுத்து நாம் வைத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தொந்தரவுகளை நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய கொள்கையை உருப்படாத கொள்கை என்று சொல்வார்கள், இந்த மாதிரி கொள்கை யாருமே சொன்னதில்லை என்று சொல்வார்கள், இந்த வழிமுறைகளை யாருமே கையாண்டதில்லை என்று சொல்வார்கள். இந்த மாதிரி இதையெல்லாம் சொல்லி உங்களுடைய பணிகளை தொய்வடைய செய்கின்ற நேரத்தில் நீங்கள் இந்த இறை தூதர்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் தொந்தரவுகளை கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் விளங்கணும். பாருங்க, இந்த கேசட்டு பார்க்க மாட்டேங்க,
இதை பாரு, இதில் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களை பாரு, இந்த கூட்டத்தில் வா, வந்து செய்திகளை பாருண்டா, வந்துடுமா, வந்தா நான் மாறிடுவேன், நான் என்னுடைய மனசை மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கலாம். நபி மூசா நபியை பற்றி ஃபிரௌன் என்ன சொன்னா? அவர்களை பற்றி சொல்லுகிறார், இன்னஹாதா லசாஹிருன் அலீம். இந்த மூசா இருக்கிறாரே கைதேர்ந்த சூனியக்காரர், ரொம்ப வசீகரம் செய்யக்கூடிய நல்ல வசீகர சக்தியை பெற்ற சூனிய கலையை தெரிந்தவராக இவர் இருக்கிறார் அப்படிதான் பதில் அளிக்கிறார். இதே போன்று பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு நல்ல அழகான முறையில் பேச்சிலே வருகின்ற பொழுது அந்த மக்கள் இங்கே திருந்தி விடுவார்கள், இதன் மூலமாக சரியான கருத்தை விளங்கி விடுவார்கள் என்பதின் காரணத்தினால் அங்கே போக விடாமல் தடுக்கக்கூடியவர்களையும், இப்படி பேசுகிறவர்களில் பேச்சிலே இவர்கள் மயக்கக்கூடியவர்கள் என்று விமர்சனம் செய்வதையும் பார்க்கிறோம். இது அன்றைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட சொன்னார்கள். இந்த திருமறை குர்ஆனை பற்றி பேசும் பொழுது, இந்த திருமறை லா தஸ்மௌ லி ஹாதல் குர்ஆன், குர்ஆனை போய் நீ கேட்றாதடா, வல்கௌ ஃபீ அல்லக்கும் தக்லிபூன், அதில் கூச்சலிடு, குழப்பத்தை ஏற்படுத்து, அப்போ தான் நீ வெற்றி அடைய முடியும். குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தால், குர்ஆனுடைய அந்த செய்திகள் எல்லாம் மக்களுடைய உள்ளத்தில் போய்கொண்டே இருந்தால் நீ தோத்து போயிடுவ. இணை வைப்பு கொள்கை தோத்து போய்விடும், ஓரிரை கொள்கை உயர்ந்து விடும். எனவே குர்ஆன் எங்கே எல்லாம் ஓதுனா ஏதாவது பிரச்சனை பண்ணு, கலாட்டா பண்ணு, இந்த செய்தி போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விட ஆக்கிறாதே அப்படின்னு காவிர்கள் சொன்னதாக, இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஏன் வாதங்களை சரியான செய்திகளை கேட்கும்போது அப்படியா, இதுக்கு இதுதான் காரணமா என்று தெரிந்தவர்கள், ஒழுங்கான செய்திகளை கேட்டவர்கள் திருந்து விடுவார்கள். எத்தனை பேர்கள் தெரிந்திருக்கிறார்? அடிக்க வந்தவர்கள், வெட்ட வந்தவர்கள், குத்த வந்தவர்கள், குத்தியவர்கள், எத்தனை பேர்கள் பின்னால் வந்து இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது, இந்த செய்திகளுடைய ஆதாரங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது அவருடைய உள்ளங்கள் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. ஆனால் அந்த மாதிரி செய்திகளுக்கு போய்விடாமல், இந்த பயான்களுக்கு கேட்க விடாமல் எல்லா வகைகளிலேயும் அன்றைய காலத்திலிருந்து இதே மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து இன்னொன்று சொல்வார்கள், இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க தெரியுமா? இந்த இடஒதுக்கீடின் மூலமாக உண்மையிலே கிடைத்திருக்கிறது 3.5% கிடைத்து அதனால் பயன்பெற்றவர்கள் எல்லா முஸ்லிம்கள் தான். ஆனால் என்ன சொல்வார்கள்? அவன் தன்னை பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வேண்டி தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆளுண்டு தன்னை வந்து பெருசாக காட்டிக்கிறணும், நானா பெருந்தலைவர்னு சொல்லிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூட்டை எல்லாம் கையாளுகிறார்கள் என்று சொல்வார்கள். அது எதற்காக வைக்கப்படுகிறது, எந்த வாதம் எடுத்து சொல்லப்படுகிறது, இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன, கிடைக்குமா கிடைக்காதா, அதை பற்றி எதையும் விவாதிக்காமல் இவங்க பெரிய ஆளாகிறதுக்காண்டி செய்கிறாங்க. இந்த வாதமும் கூட புதிய வாதம் அல்ல, இது கூட ஃபிரௌன் செய்த வாதம் தான். மூசா நபியையும் ஹாரூன் நபியையும் என்ன சொல்லுகிறார்? தக்கூனா அல் கிப்ரியாவு ஃபில் அர்லி, உங்க 2 பேர்களுக்கும் இந்த உலகத்தில் நல்ல பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். மூசா நபி ஓரிரை கொள்கையை சொன்னதும், அநியாயம் செய்து கொண்டிருந்த, அக்கிரமம் செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த பனி இஸ்ராயல்களை எங்களிடத்தில் நீ அனுப்பிவிடு என்று கேட்டதும் எதுக்குன்னா, தான் பெரிய ஆளு, நான் ஒரு தலைவன் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டித்தான் இந்த மூசாவும் இந்த ஹாரூனும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அவன் ஃபிரௌன் என்பவன் பனி இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான், கொத்தடிமைகளை விட மோசமாக அவர்களை என்ன செய்ய கையாண்டு கொண்டிருக்கிறான். அப்படி கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்களை திருத்துவதற்காக வேண்டி, அவர்களை சரி செய்வதற்காக வேண்டி கேட்கும் பொழுது, அவர்களை திருத்துவதற்காக, அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த பனி இஸ்ராயல்களை எங்களிடத்தில் கொடுத்து விடு, நீ அநியாயம் பண்ணாதே, அவங்கள கொடுமைப்படுத்தாதே என்று கேட்கும் பொழுது, நான் கொடுமைப்படுத்தலை, இந்த பாரு நல்ல வசதி வாய்ப்புகளை செஞ்சு வச்சிருக்கிறேன், வீடுகளை கொடுத்துருக்கிறேன், உணவை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமைகளை வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அவனால் சொல்ல முடியாது. ஏன்? கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருந்தான். அவர்களை மிக மோசமான, மனிதர்களை விட மோசமானவரை, மிருகங்களை விட மோசமானவரை நடத்தி கொண்டிருந்தான். அதனால்தான் மூசா நபி என்ன கேட்கிறார்? நீ எந்த பனி இஸ்ராயல்களையோ எங்களோட அனுப்பிவிடு, வலாத்து அதிபுகும், அவர்களுக்கு அதாபு செஞ்சிடாத, கொடுமைப்படுத்தாத அவங்கள அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் கொடுமைப்படுத்தலைன்னு அவனால் பதில் சொல்ல முடியல, வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன் என்று அவனால் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. எல்லா கொடுமைகளையும் செய்தவனுக்கு மறுப்பதற்கு இவன் எதுக்கு இந்த ரூட்டை எடுத்திருக்கா தெரியுமா? இந்த ஆளு மூசா நபியும் ஹாரூன் நபியும் தன்னை பெரிய ஆளா, நான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இவர் இந்த பணியை எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மக்களை எல்லாம் தூண்டி விடுகிறான். இவர் நல்ல எண்ணம் இல்லை,
ஒரு உண்மையான நோக்கம் அல்ல, கெட்ட எண்ணத்தில் தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார், தன்னை பெருசுபடுத்துவதற்காகத்தான் செய்தார் என்று இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌன் அங்கே கேட்டதாக, அந்த ஃபிரௌன் இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வைத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே மாதிரி நம்ம என்ன ஒரு பொதுக்கூட்டங்கள், ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது நம்ம செய்வோமையானால் தன்னை பெருசுபடுத்துறதுக்கான அப்படியும் செய்யவர் உண்டு. தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு, சீட்டு நிறைய வாங்குவதற்கு, என்ன வாரிய பதவிகளை வாங்குவதற்கு ஒரு பெரும் கூட்டத்தை போய் கொண்டு வந்து காட்டினோம்னா இருக்காங்க, சரி 2 இதை சீட்டை எடுத்துக்க, ஒரு வாரிய பதவி எடுத்துக்க அப்படின்னு தருவான். அப்படிதான் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய நடைமுறை அப்படி தான் இருக்குது. பெருங்கூட்டத்தை காட்டினா நமக்கு என்ன செய்வான், பெரிய அளவில் பதவிகளை தருவான். நம்ம அப்படி அந்த மாதிரி எதுவும் வைக்கல. நம்முடைய கோரிக்கைகள் அந்த அடிப்படையில் இருக்குமானால் நியாயம் என்று சொல்லலாம். நம்முடைய கோரிக்கையில் முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் என்ன செய்யணும், கல்வியில், வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு உரிய ஒதுக்கீடு நீ கொடு, கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவித்தொகையை கொடு, இல்லாதவர்களுக்கு வீடுகளை நீ கொடு என்ற ரங்கநாத் மிஸ்ராவினுடைய கமிஷனின் அறிக்கையை பரிந்துரை செய்யத்தான் சொல்கிறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் நம்ம என்ன செய்யறதில்ல, இதில் கொண்டு வருவது இல்லை. அதனால அந்த மாதிரி ஒருத்தன் உங்களை சொல்வார்களே, ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை. நம்மளை விட இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இருந்த நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து தான் கேட்டான். அவரை விட சிறந்த நபியாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் கேட்டான். அதனால இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் என்னையே கலங்கி விடாதீர்கள். நல்ல பணிகளை செய்கின்ற போது இந்த மாதிரி சைத்தான்களை போன்று சிலர்கள் வந்து உங்களுக்கு குறுக்கிட்டு கொண்டு ஆங்காங்கே வந்து கொண்டே இருப்பார். போகிற இடங்கள் எல்லாம், வர்ற இடங்களில் எல்லாம் நம்ம இந்த பணிகளை செய்துக்கிட்டு ஃபோனை போட்டுக்கிட்டு அது எப்படி, இது எப்படி, எப்படி நீங்கள் செய்வீங்க, இவ்வளோ பேர் எப்படி கூட்டுவீங்க, அங்கே இடம் இருக்குதா, வர முடியுமா, வர முடியாதா, நீ ஒருத்தன் வர்றியா வரலையா அது இல்லை. அவங்க வந்து என்னமோ இடமும் நமக்கு வந்து இதை செய்து கொடுப்பதை போன்று இடத்துக்காக இல்லை என்று சொன்னால் பக்கத்தில் உள்ள இடத்த, இராணுவத்தில் உள்ள இடத்த நான் வாங்கி தரேங்கிற மாதிரியும் அது எப்படி, இது எப்படின்னு சும்மா போட்டுட்டு தொணந்துட்டு வேலை செய்பவர்களை கெடுத்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள் வந்து இன்று அல்ல, அன்றைய காலத்திலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஸ்மஉன் அல்லதீன ஊத்தில் கிதாப மின் கபலிக்கும் வமினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரன். உமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் இருந்தும் இணை வைப்பவர்களிடத்தில் இருந்தும் உங்களுடைய ரொம்பவும் உங்களை சஞ்சலப்படுத்தக்கூடிய, துன்பப்படுத்தக்கூடிய ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்ங்கிறாங்க. இந்த ஓரிரை கொள்கை சொன்னதுக்காக வேண்டி வேதம் கொடுக்குறவன் அந்த பக்கமும் குத்துவான், இணை வைப்பவன் இருக்க இந்த பக்கம் திட்டுவான். நீங்கள் 2 மத்தாளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஒருத்தன் குத்துவான், இந்த பக்கம் குத்திட்டு ஒரே தொந்தர வார்த்தைகளினால் உங்களுடைய உள்ளங்களை அப்படியே மாற்றக்கூடிய, உங்களுடைய உள்ளங்கள் துன்புறுத்தக்கூடிய அதன் கசீரன் ரொம்ப அதிகமான தொந்தரவான பேச்சுக்களை நபியே நீர் கேட்பீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிதான் செஞ்சுட்டு தான் இருப்பான். இந்த கொள்கைகளை சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் இந்த எதிர்க்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமையாசாலி, அவங்களை விட சிறந்த பொறுமையாளர்களை யாரையும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு சிறந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது எலீக்கு சதுருக்கு பிமா யகூலூன் லகத் நஅலம், நாம் அறிந்திருக்கிறோம் அவன் இந்த மாதிரி பேசுறதுனால உம்முடைய உள்ளம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறது என்பதை நம்ம அறிகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தையே கதி கலங்குற மாதிரி பேசுவானா. அவர்கள் அவ்வளவு எத்தனையோ பேச்சுகள்லாம் கேட்டாலும் அவங்களுடைய உள்ளங்களோட தாங்க முடியாத அளவிற்கு, உள்ளங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு பயங்கரமான வார்த்தைகளை, ரொம்ப காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை, நம்மளால் ஜீரணிக்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உள்ளத்தை அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி உள்ளதையும் உன்னுடைய உள்ளம் அதனால் கதி கலங்கியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த மாதிரி வார்த்தைகளின் மூலமாக தொந்தரவு, பிரச்சனைகள் இப்படி நிறைய ஆங்காங்கே கொடுத்து கொண்டே இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறார், இன் தம்சஸ்கும் ஹசனத்துன் தசூஹும், உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்து விட்டால் நபியே அந்த ரசூல்லா உங்களுடைய கூட்டத்தினர்களுக்கு மூமின்களுக்கு நல்லது கிடைச்சிட்டா அவனுக்கு ஒரு மாதிரியா வருமா, கஷ்டப்படுவானா. இப்போ உதாரணத்துக்கு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டோம் கும்பகோணத்தில், லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டோம்னா அதில் வராது அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே நெளியுமா, இப்படி போயிட்டான்னு என்னமோ இவன் பணத்தை கொடுத்து இவனுக்கு ₹1,00,000 நஷ்டம் அடைஞ்ச மாதிரி அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படும். இவனுக்கு எதுவுமே இல்லை, இவன் எதுவுமே செய்யவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. நல்லது நடந்து விட்டால் அவனுடைய உள்ளங்கள் இதாகுமா. இன் துசிபுக்கும் பிசையத்தின்,
ஏதாவது ஒரு தீமை உங்களுக்கு அடைந்து விட்டால் எஃப்ரஹு பிஹா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். மாநடக்க தடை பண்ணிட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை இது தடை பண்ணுறதுனால உனக்கு 4 வீடாக கட்டி தந்துட போகிறான், இந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் நடக்க போகுது, போலீஸ் பெர்மிஷன் தரல அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஃபோன் போட்டு என்ன மீட்டிங் தடை பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபோனை போட்டு விசாரிக்கிறது. இப்படி ஒருத்தனுக்கு தீமை வந்து விட்டால், ஒரு சிலர்கள் சொல்லுவார்கள், அடுத்தவனுடைய துன்பத்தில் இன்பம் காணுபவர்கள். ரசூல்லா காலத்தில் நிறைய பேர் இருந்தார். ரசூல்லாவுக்கு நன்மை கிடைச்சிட்டா ரொம்ப துன்பப்படுவான், ரசூல்லாவுக்கு தீமை ஏற்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நடக்குவதனால, இப்படி சொன்னதுனால அந்த பலகீனம் என்ன செஞ்சிடாது, எதுவும் போயிடக்கூடாது. இன் தஸ்பிரு தத்தகு லா எல்லோருக்கும் கைதுகும் செய்யா. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நினைச்சதான் நடக்கும். நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திடீர்னு நின்றுட்டோம்னா, இந்த இங்கேயே நடந்துச்சு. எங்கள் தமுக்க மைதானத்தில் முன்னாடி ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்த போனோம். கடைசியில் கோர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ரொம்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டார். மதுரையிலேருந்து அந்த இடங்களை சரி பண்ணி போனவங்க சிரமப்பட்டவங்க எவ்வளோ பேர் ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கும் போது ஒரு கூட்டத்தினர்கள் இதை எதிர்த்தவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊரில் இருந்து எத்தனை பஸ்ஸுகள் லாரி எல்லாத்துலேயும் வந்து இறங்கினா காலையில் நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி சந்தோஷங்கள் நிலைக்காது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அப்படி ஸ்டே வாங்கினாங்க, அடித்தான், உதைச்சான், தூக்கி எறிஞ்சான். என்னாச்சு, எவ்வளவு கிளைகள், ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட கிளைகள் இந்த தமிழகத்தில் உருவாக்கி ஆயிரக்கணக்கான பள்ளியாசல்கள், மர்கஸ்கள் உருவாகி இருக்கிறது. ஒன்றும் இதை தடுத்து விட முடியாது. எப்படி சூரியனை கையால் மறைச்சிட முடியுமா, அதே மாதிரி ஓரிரை கொள்கையை இந்த இணை வைப்பாளர்கள், எதிர்ப்பாளர்களின் கைகளை வைத்துக்கொண்டு மறைச்சிடவே முடியாது. நீ எவ்வளவுதான் வந்து எதிர்ப்புகளை இது பண்ணாலும், எவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்தாலும், பந்தை போன்று அடித்த வேகத்தில் எவ்வளவு வேகமாக நீ எரிகிறாயோ அதே வேகத்தில் திரும்பி வந்து தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவில் எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்ததோ அதே வேகத்தில் மதீனாவுக்கு போய் திரும்பி வந்து தாக்கும் பொழுது நிலை குழி போயிட்டான். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடித்து விரட்டுகிறார். யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒளிந்து கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஆனால் மக்கா விட்டு ஹிஜ்ரி 8 ஆண்டில் அந்த பந்து திரும்பி வருகிறது. அங்கே வரும்போது அங்கே நிற்கிறான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். உயிர் பிச்சை கொடுக்குறாங்க. யாருக்காவது உயிருக்கு பயம் இருக்குமானால், உனக்கு உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் போய் வீட்டில் இருந்து கதவை அடைச்சிக்க, அபூ சுஃபியான் வீட்டில் போய் இருந்துக்க, வெளியே இருந்தால் உயிர் கிடையாது. எல்லாம் பயந்து கொண்டு போனானே. மக்கா வெற்றி அவ்வளோ வேகத்தில் கொண்டு போகும்போது திரும்ப இதே மாதிரி தாக்கும். அல்லாஹ் கால சக்கரத்தை சுழல விட செய்கிறார். ஒரு தடவை பயந்து போனவர்கள் வீரியம் மிக்கவர்களாக மாறுவார்கள். தில்கல் ஐயாமுனு தாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இந்த கால சக்கரத்தை நாம் சுழண்டு விட செய்வோம். அதனால திரும்பி வரத்தான் செய்யும். நம்ம இந்த மாதிரி வருகின்ற நேரத்தில் பொறுமையோடு நீங்கள் இருங்கள், இறையச்சத்தோடு இருங்கள். அவன் என்னதான் தலையில் இருந்தாலும் அவனுடைய அந்த சூழ்ச்சிகள் உங்களை எந்த ஒன்றும் செய்துவிட முடியாது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால் இந்த மாதிரி தாவா பணிகளில் செய்யும் பொழுது ஆங்காங்கே வரக்கூடிய இடையூறுகள், பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அல்லாஹு தாலா இந்த எல்லாம் பொறுமையோடு சகித்து கொள்ளுமாறு சொல்கிறான். இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்தோம், மக்களிடத்தில் காட்டுவதற்காக அல்ல, இறைவனுக்காக நாங்கள் செய்திருக்கோம்னு இறையச்சத்தோடு நீ நட, நிச்சயம் உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் கூலி இருக்கு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க மக்கா வாழ்க்கையில், 13 ஆண்டு காலங்கள் எவ்வளவு முயற்சி, எல்லாம் தோல்விக்கு மேலே தோல்வி தான், அடிக்கு மேலே அடிதான். அதனால் அவங்க என்ன செய்யலை, இவ்வளவு செஞ்சுமே போனமே துவந்து விடவில்லை. அதுதான் அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஐயும் மின் நபியின் காத்தல மஹுர்பியூன கசீர், ஏராளமான நபிமார்களோடு ஏராளமான வீரர்கள் அவர்களோடு போர் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போரின் போது ஏற்பட்ட காயங்களினால் அவர்கள் என்ன செய்வோமா, வஹனு லிமா அசாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஏற்பட்ட அந்த துன்பங்கள் அவர்களை என்ன செய்யல, கஷ்டப்படுத்தி விடவில்லை. வமா லஅஃபு, அவர்களை பலகீனப்படுத்தி விடவும் இல்லை. வமஸ்தகானு, அடுத்தவர்களிடத்திலே பயந்து ஒடுங்கி போயிடவும் இல்லை. பத்த காயம் இருக்குது, கை இல்லாமல் போயிருக்கலாம், கால் இல்லாமல் போயிருக்கலாம், பயப்படல அவர்கள். அதே போன்று பலகீனப்பட்டு ஒடுங்கி அப்படியே வீரமாக போன ஒரு கூட்டத்தினர்கள் கொஞ்ச நாள் அப்படி பலகீனமாக ஒடுங்கி போகல. வமஸ்தகானு, எதிரியிடத்தில் போய் அடிபணிந்து போய்விடவும் இல்லை. நபிமார்களோடு எத்தனை பேர்கள், எவ்வளவு வீரர்கள் போர் செஞ்சிருக்கிறாங்க. கையை இழந்தவர்கள், கண்ணை இழந்தவர்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறான்ல.
ஏன்? பொறுமையோடு அவர்கள் இருந்த காரணத்தினால். அவர்கள் பொறுமையோடு இதை சகித்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் வீரர்களாக, தைரியம் மிக்கவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே நியாயமான போராட்டங்கள், நியாயமான பணிகள், நியாயமான பிரச்சாரங்கள், இந்த தாவா பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது இதை போன்ற ஏராளமான அம்புகள் உங்களை கடுமையாக தாக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு கேடயம் சபுர், பொறுமையோடும் இரையச்சம் என்ற இந்த 2 கேடயத்தையும் கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா அது எவ்வளவு பெரிய அம்பாக இருந்தாலும் உங்களை ஒன்றுமே செய்து விடாது. எனவே நல்ல பணிகளிலே எவருடைய பேச்சுக்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் தொய்வடைந்து விடாமல் நல்ல பணிகளிலே நீங்கள் அதிகம் ஆர்வம் கொண்டு அதிகமான முயற்சிகளை நீங்கள் செய்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.